ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வீட் பிஸ்கெட். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பவுடர்டு சுகர். 1 கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு அளவு வந்து 1/2 கப் பவுடர்டு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம வீட் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பேஷனில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பவுடர்டு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பவுடர்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க மாவை, ஏன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து பிசைஞ்சிக்க சொன்னேன். ஸோ இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஒரு மூடி வச்சுருங்க. ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா உருட்டிக்கிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே திரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்திலையோ இல்லை நீங்கள் எந்த ஷேப் வச்சு கட் பண்ணுறீங்களோ அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் கொஞ்சம் தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரொம்ப நேரமாக எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே நீங்கள் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிஸ்கெட் மாதிரியான கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீட் பிஸ்கெட் ரெடி. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.